வாரத்தின் மேல ஒரு மத்தியானத்தின் வெளிச்சம் உதிக்கும் என்று இயேசு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஓ பிரைஸ் காட். இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே செபிங்க. நீங்க செபிக்க செபிக்க ஒரு மத்தியானத்தின் வெளிச்சம் உங்க வீடுகளின் மேல் இறங்கி வரப்போகிறது. உங்க பிள்ளைகளுக்காய் செபித்துக் கொண்டிருக்கிறீர்களா? உங்க பிள்ளைகளுடைய இருதயத்தின் மேல ஒரு மத்தியானத்தின் வெளிச்சம் உதிக்கும் என்று இயேசு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். உங்க கையின் பிரயாசங்கள், உங்களுடைய தொழில்கள், உங்களுடைய சம்பாத்தியங்கள் ஏதோ அந்தகார இருளில் சிக்கிக் கொண்டது போல நீங்கள் தவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க சம்பாத்தியத்தின் மேல, உங்க பொருளாதாரத்தின் மேல என்னுடைய மத்தியானத்தின் வெளிச்சத்தை கட்டளையிடுவேன் என்று இயேசு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் பெற்றுக்கொள்வதற்கு ரெடியா இருக்கிறீங்க? பிரைஸ் காட். ஹalleluya. வெளிச்சத்தை பார்க்க போறீங்க. ஹalleluya. இந்த வார்த்தையை நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன். வெளிச்சத்தை பார்க்க போறீங்க. அது சாதாரணமான வெளிச்சம் இல்லைங்க. காலையில இருக்கிற வெளிச்சத்துக்கும் ஈவினிங்ல இருக்கிற வெளிச்சத்துக்கும் அந்த மத்தியானத்தில் இருக்கிற வெளிச்சத்துக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்குது. இன்னைக்கு அப்பா என் குடும்பத்தின் மேல் சோத்திரம் ஆண்டவர் கட்டளையிடுகிற வெளிச்சம் அதிகாலை வெயிலின் வெளிச்சம் அல்ல, அல்லது மாலை பொழுதின் வெயிலின் வெளிச்சம் அல்ல, மத்தியானத்தின் வெளிச்சத்தை கட்டளையிட போகிறார். ஓ பிரைஸ் காட். ஹalleluya. ஆமென் சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நீங்க சொல்ல சொல்ல உங்க வீட்டின் மேல, உங்க குடும்பத்தின் மேல, உங்க ஊழியத்தின் மேல இதுவரை இல்லாத அளவிற்கு ஒரு மத்தியானத்தின் வெளிச்சம் உதிக்கும் என்று இயேசு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார்.